இந்த வீடியோ பார்க்க பொண்ணுங்க வந்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்க தேவையில்ல. அதே பொண்ணுங்களா வாழும் பசங்க வந்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்கலாம் தப்பே இல்ல. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இந்த அனிமே என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் பலானா படம் தெரியும். என்னடி இது? எல்லாருமே பலானா படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தை பார்த்தது மேட்டர் கிடையாது. ஆனா அந்த படத்தோடயே போனா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இந்த அனிமே ஃபுல்லாவே. வெட்டுப்பட டிவிடியா பியோந்தரோ நீதான் வாங்குனியா? ஆனா அது தான் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ் டப்பிங் வேற விரித்தனா பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் இன்னும் இந்த அனிமேக்கு யாருக்கு தான் பொருந்தும், இந்த அனிமோட கேட்டகரி என்ன வித்தவுட் ஸ்பாய்லரா பார்க்க போறோம். ஸ்பாய்லர் எல்லாம் இருக்க போறது கிடையாது. ஒரே வாரத்துல அனிமேயோட கதை என்ன, தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றதான் பேச போறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ட்ரோலும் இருக்குது. ஐ திங்க் எல்லாத்தையும் கலப்பி அடிச்சு தூக்கி அண்டாவதுக்கு அடிச்சிருவோம். ஓகேவா? எனிவே மக்கள் அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஓஜி ஓடகஸ் எல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் தள்ளீங்க அப்படின்னா ஹைபின் பட்டன் கைஸ் அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? எனிவே சொல்றதான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோட கான்செப்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்க பார்ப்போம். ஓகேவா? முதல்ல நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவே ஒரு காட்சி ஹீரோ. அதாவது தலைவர் நம்மள மாதிரி தான். லைக் ஒரு நாளைக்கு 3-4 தடவை பாத்ரூம் போவான். ஆனா பாத்ரூம் போகுது பாத்ரூமுக்கு போக மாட்டான். பாத்ரூம் போறதே வேற ஒண்ணு வெளில வரத்துக்கு தான். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இது மாதிரி தான் நம்ம ஹீரோப்பா. பட் இன்னத்தான் நம்ம கூடிய 2 பேர் இருப்பானு தெரியுமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோ கூடிய இருப்பானுங்க. இவன் தான் ஒரு கைஜு தாயோடி அப்படின்னு பார்த்தா இவனுக்கு கூட 2 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு அதுக்கு மேல இருப்பானுங்க. நம்ம தலைவருக்கு சும்மா கிடையாது. நீங்க வீட்டில் இருக்கும் போதும் கைஜுவா இருப்பான். அதுக்கப்புறம் நோட்ல எழுதும் போதும் கைஜுவா இருப்பான். என்னடி இது? இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாவே கைஜுவா ஓட்டுவான் நம்ம ஹீரோக்காரன். ஓகேவா? பட் இன்னத்தான் தலைவர் இப்ப இருந்தாலுமே தலைவன் குடும்பம் அப்படின்றது ஒரு அழகான குடும்பம். ஏன்னா அதுல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர் இருப்பா. நம்ம ஹீரோக்கு தங்கச்சி. அவன் இன்னும் திருந்தலமாமா. அது என்னன்னு தெரியலடா. இந்த தங்கச்சி ரோல் மாடல் தமிழ் டப்பிங் வந்தாலே சூப்பரா பண்றாங்களா அப்படின்னு தெரியலடா. அப்படியே சும்மா இந்த சின்ன பொண்ணு கேட்ட தூவி வச்சிருக்காங்க தமிழ் டப்பிங்ல. அப்படியே வாய்ஸ் கேட்கும் போது என் காதுல தேனெல்லாம் பாயுது. சரி ஓகே, அதெல்லாம் தமிழ் டப்பிங்ல சொல்ல வரேன். இது மாதிரி கதையை தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோவோட 3 ஃப்ரெண்டு, அதாவது 2 ஃப்ரெண்டு கூட ஒரு நாய், இவங்க 5 பேரை வச்சு தான் இது கதையே போகுது. ஓகேவா? இது மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஆர்டினரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர பையன் தான். ஸ்கூலுக்கு போவான், 2 அடி ஸ்கூலுக்கு போவான், வீட்டுக்கு 2 அடி அடிப்பான், 10 தூங்கிடுவான். இதுதான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ரொட்டீன். இது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காரங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா லைக் மங்களம் எழுதுவா தெரியுமா, அது மாதிரி மங்களம் எழுதுற ஒரு ரைட்டர். ஓகேவா? இது மாதிரி 3 பேரும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வரும்போது அங்க பார்த்தா பெஞ்சுக்கு மேலேயே பலானா படம் இருக்கு. உடனே அதை பார்த்த 3 பேர் என்ன பண்ணுவானுங்க, மச்சான் உள்ள ஏதோ இருக்குதுடா பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி டெக்கு போட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இது மாதிரி டெக்கு பார்த்துட்டு இருக்க உள்ள அப்படியே வெறும் படம் மட்டும் தான் வரும். படம் மீன்ஸ் வெறும் ஒரு பிக்சர் மட்டும் தான் வரும். அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா போகுது அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அவனை காலிங் பில் அழுத்துவான். இவங்க 3 பேர் யாராது அப்படின்னு போயிட்டு வரதுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு இருப்ப பேரு, சின்ன பொண்ணு அந்த டிவிக்குள்ள போய் குச்சிருவா. உடனே நான் நினைச்சிருப்பேன் லைக் இந்த சீன் முன்னாடியே ஒரு காமெடி சார்ந்த ஒரு அனிமே போல ஒரு கைஜு சேர்ந்த கைஜு மீன்ஸ் காஜு. ஓகேவா? அதை சொன்னா கொஞ்சம் வாய் ஒரு மாறு இருக்கடா எல்லாம் காலையில் கேட்டுச்சுன்னா வச்சுக்கேன் என்ன உள்ள ஏதோ கத்தின்னு இருக்கானுங்க அசிசமா அப்படி சொல்லிட்டு நினைப்பானுங்க. அதனால கைஜுவே மீன் பண்றோம். ஓகேவா? நம்ம என்ன நினைப்போம், முதல்ல இது ஒரு கைஜு அனிமே போல இல்ல ஒரு காமெடி அனிமே போல அப்ப நம்ம எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த எபிசோட கடைசியா தான் தெரியும் இது ஒரு ஆக்ஷன் அனிமே அப்படின்னு. இந்த பொண்ணு குச்சிருமா, இந்த பொண்ணு குச்சிரும், உள்ள சவுண்ட் எல்லாம் வரும். அதை பார்த்த ஹீரோ என்னடா அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள குச்சிருவாங்க, லைக் டிவிலேயே குச்சிருவானுங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்காரன் அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் 3 பேரா இப்போ டிவில போயிடுவானுங்க. இப்பதான் கதை ஆரம்பிக்குது. ஓகேவா? இங்க என்ன சிரிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம இருக்கோமா, நம்ம இங்க மங்கா படிக்கிறோம்டா. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மங்காவா தெரியும். பட் மங்கால இருக்க கேரக்டர் லைக் இப்போ நருட்டோல இருக்க கேரக்டர் தெரியுமா, இப்போ நருட்டோல இருக்க கேரக்டர்ஸ் நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்களோட காமிக்கா தான் நம்மள பாப்பானுங்க. அதாவது இங்க இருந்து நம்ம எப்படி நருட்டோ, இட்டாச்சி, அதுக்கப்புறம் ஒன் பீஸ்ல லூஃபி சொல்லிட்டு உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் அவனுங்க நம்மள உருவாக்கி இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் லைக் அப்படிதான் போகுது. ஆனா இதே கதை மங்கா புக்கால போகாம அனிமேவோட வீடியோவா போகும். ஓகேவா? இது மாதிரி நம்ம ஹீரோ தங்கச்சிக்காரி அங்க போக எல்லாரும் பிடிச்சிங்க பாரா மங்கா கேரக்டர் வந்துருக்கு பாரா, மங்கா கேரக்டர் வந்துருக்கு பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அளவு வச்சிருவாங்க. மானங்க வெறுப்பாயிடும். ஐயோ குழந்தை அளவு விடுறீங்களா, நாசமா அடிப்பீங்களா, நாசமா படிங்கடா அப்படின்ற மாதிரி மனசெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்களா. நானு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ காரணம் நம்ம தங்கச்சி காப்பாத்தி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இங்க இருந்து ஆரம்பிக்குதுடா. ஓகேவா? பட் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ நம்ம டோரிமோனா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா லைக் கோயா பிளான் சொல்லிட்டு ஒரு படம் வரும்டா. அந்த பிளான் அந்த படத்துல நம்ம நோபிட்டா எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும். லைக் இப்போ இந்த நம்ம பூமியில இருக்கணும் வச்சுக்கா, பூமியில வேற கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற புவியீர்ப்பு படி நம்மளுக்கு பவர் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தெரியுமா, 2 பேர் போறாங்களா. அப்படி போகும்போது அவனுக்கு எங்க இருந்து ஊனாலும் சாவ மாட்டான்.
மாட்டானுங்க. ஏதாவது தூக்கி அச்சானா பெருசா உடையும். அவனுக்கு யூஸ் பண்ற ராக்கெட் லான்ச்சர் துப்பாக்கி இவங்க மேல படவும் படாது. ஸோ இதெல்லாம் கண்டு முடிச்சிருவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி கதை போக போகுது அப்படின்னு எடுத்துட்டு போன கதை தான் இந்த தண்டர் 3 அப்படின்ற அனிமேடா. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து அந்த கிரகத்தில் இவங்களுக்கு இந்த பவர் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து இந்த அனிமேவோட தமிழ் டப்பிங் புக்கு வருவோம். ஸோ அனிமையை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து இந்த அனிமேவோட அனிமேஷன்ஸ் அப்படின்றது முதல்ல பார்க்கும்போது என்னடா அனிமேஷன் அப்ப மாதிரி இருக்கும். ஆனா திங்க 5 மினிட்ஸ் தாண்டி இந்த அனிமேஷன் சூப்பரா ஆகிடும். லைக் வந்து 15 நிமிஷம் தாண்டும் போது இவ்வளவு அனிமேஷன் கொட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அனிமேஷன்ஸோட கதை புரிஞ்சு போய் வந்து ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அப்படின்றது வந்து இவனுக்கு எப்படியாக மட்டும் தான். ஸோ அதனால வந்து அவனுக்கு அதிகமாக செலவு பண்ண விரும்பல போல. ஸோ கடைசியா வர போற 5 நிமிஷம் அதிகம் வந்து அவனுக்கு வேற ஒரு இடத்துக்கு போறான்னு தெரியுமா. அப்படி போகும்போது தான் வந்து கதை ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து அங்க மட்டும் அனிமேஷன்ஸை கொளுத்தி வச்சிருக்காங்க. உடனே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்துட்டு என்னடா அனிமே இது அப்படி சொல்லிட்டு லீவ்லாம் பண்றாதீங்கடா. சத்தியமா அனிமேஷன் சூப்பரா இருக்கு. நான் போக தான் சூப்பரா இருக்கும்ன்றதை சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அனிமேஷன் சூப்பரா இருக்கு. புது விதமா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்க பத்தி பேசணும். முதல்ல வந்து நம்ம சின்ன பொண்ணு கேரக்டர் போட்டு காட்டுறேன் பாருங்களா. நான் பையனாவோட பொண்டாட்டியாக போறேன். என்னடா இது வாழ்க்கை? நான் பையனாவோட பொண்டாட்டியாக போறேன். என்னடா இது வாழ்க்கை? பத்திரமா போ. இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கனவு காண்றீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த குழந்தைய வச்சு நான் கனவு காணுன்றேன். லைக் வந்து நான் சொல்றது லைக் வந்து அப்படியே காதோட தேன் மாதிரி பாயுது அப்படின்ற மாதிரி சில வாய்ஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து இந்த குழந்தையும் நல்லா இருக்கு. லைக் இந்த வாய்ஸும் சூப்பரா இருக்குடா. ஸோ அதனால வந்து இந்த குழந்தை பேசுறதுக்காக இந்த அனிமே நான் பார்ப்பேன். இந்த குழந்தை பேசுறதுக்கு அனிமே நான் பார்க்கறேன்டா. ஸோ இது மாதிரி குழந்தை வாய்ஸா பாராட்டுறோம். குழந்தை வாய்ஸா பாராட்டு அப்படியே வந்து ஹீரோவோட வாய்ஸை கேட்போம்டா. ஸோ வந்து ஹீரோ வாய்ஸ் கேட்கும்போது தான் வந்து ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து வந்து இதே வந்து கார்டூன் பண்ணியிருந்தாலும் கிரென்ச்சோல பண்ணியிருந்தாலுமே இவங்க தானடா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சாதாரணமாக விட்டு போயிருப்பேன். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் இதை பண்ணும்போது நீங்க ஏன்டா பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹீரோ கேரக்டர் தெரியும். அவனுக்கு போயிட்டு வந்து நேனி வயசு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஹீரோக்கு பொண்ணு வயசு வருது. அப்படியே வந்து சாணி தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கும் கேட்கும்போது. பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு 10 நிமிஷம் தாண்டி ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு ஃபுட்டோபாவோட குரல் கேட்டுச்சா? எந்த பட்டனுமே வேலை செய்யல. அமேசான் பாக்ஸ் வந்திருக்கு. அப்பா ஆர்டர் பண்ண ஜம்பி மேகசினா இருக்குமோ? ஏன்னா எதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வருது அப்படின்னா கூட இது டோட்டலாக வந்து ஒரு ஆக்ஷன் போயிருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து விருப்பம் இருக்கும். என்னடா இது இவனுக்கு போய் இந்த வாய்ஸ் வருதுடா அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கேரக்டரும் ஒரு சின்ன கேரக்டர். லைக் வந்து சின்ன கேரக்டர்னா சின்ன கேரக்டர் கிடையாது. அது சொல்லுவாங்கடா இது வந்து குட்டி பையன் அப்படின்னு தெரியுமா. அந்த குட்டி பையன் கேரக்டர். ஸோ குட்டி பையன் கேரக்டராக வருது. அந்த அளவுக்கு வில் பவர்னா கிடையாது. தங்கச்சி தூக்கி போன அழுவ ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் இந்த வாய்ஸ் கேட்கும் போது சரி ஓகேடா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம உடனே அக்செப்டன்ஸ் வராது. முதல் எடுத்தோடனே வந்து நீங்க என்னென்ன கேட்பீங்க அப்படின்னு தெரியும். அசிஸ்மா கேட்பீங்க. ஆனால் அகைன் ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ஸ் வந்து நமக்கு அவனுக்கு கரெக்டாக ஆயிடுது. ஏன்னா வந்து அந்த வாய்ஸ்லேயே வந்து ஃபன்னாக போட்டு ஒரு எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ அந்த டப்பிங் மேட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க டப்பிங் திங் வந்து இந்த கேரக்டர் செட்டாக இருக்காது. ஆனால் அவன் போகிற எஃபர்ட்ஸே நமக்கு அக்செப்டன்ஸ் உருவாக்கிடுதுடா. ஸோ அதனால வந்து ஹீரோக்கு கொடுத்த அந்த லேடி கேரக்டருக்கு என்னோட பாராட்டுகள் இருக்கு. ஸோ வந்து நேனி அக்கா சூப்பர் அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டு அடுத்த கேரக்டருக்கு போவோம். ஸோ அதுக்கப்புறம் சைடு கேரக்டர்ஸ்னா அவ்வளோ பேர் கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க தான்டா. ஸோ அவங்க வாய்ஸை பற்றியுமே குறை சொல்கிற மாதிரினா இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனால் நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் ஒரு அனிமே வருது அப்படின்னா அந்த அனிமே உன்னால குறைய கண்டுபிடிக்க முடியும். வந்து தமிழ் டப்பில் குறைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்னாலே அப்படிதான் வந்து அவனுக்கு நிறைய வந்து கை கோத்து வச்சிருக்காங்களா எல்லாம் சூப்பரான டப்பிங் அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. அவனை பக்கம் இருந்து ஒரு தமிழ் டப்பிங் வருதுன்னா அப்படியே வந்து பொண்ணு மாதிரி இது சூப்பராக இருக்குது. இதே வந்து கிரன்ச்சல் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு 100 அனிமே வந்துச்சுன்னா 50 மணி கேவலமாக இருக்கும், 50 மணி சூப்பராக இருக்கும். அதே கார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒன்றுமே நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி வந்து என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் இருந்தாலும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இது பண்ணது வந்து விருப்பம் தான் ஆச்சு. ஆனால் அகைன் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹீரோவோட கேர்ள்ஸ் வாய்ஸ்ன்றது ஒத்துக்கிற மாதிரி இருக்குனால ஒத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வாய்ஸ்ன்றது ஓகே. அதுக்கப்புறம் வந்து லைக் எல்லாம் ஓகே. ஸோ அனிமேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு. டப்பிங் சூப்பராக பண்ணிருக்கானுங்க. ஸோ ஒரு நல்ல அனிமே தான் சொல்லலாம். அண்ட் ஃபைனல் பேக் அந்த அனிமே யாருக்கெல்லாம் வந்து ஏத்துது அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஸ்கூல் படிப்பாங்க தெரியுமா. ஸ்கூலு காலேஜ் படிப்பாங்க அவங்க எல்லாம் ஒரு ஏத்த அனிமே இந்த அனிமே சொல்லலாம். ஏன்னா அனிமேலேயே வந்து ஸ்கூல் நண்பர்கள் தோழர்கள் மட்டும் இல்லாம கைஜு படம் ஒன்னா பாக்குறானுங்க. ஸோ கைஜு படம் வருதுனால நானே போய் பார்ப்பேன். ஏன்னா வந்து அப்படியே சூப்பரா சொல்றது அப்படியே சூப்பரா இன்ட்ரெஸ்டா இருக்கும்டா. ஐயோ இதை வர சொல்லிட்டேன். இப்ப எல்லாருக்குமே நான் கைஜு படம் பாப்புன்றது வர தெரிஞ்சிருவேடா.
இல்லை கைஸ், அதாவது நான் பார்க்க மாட்டேன், எடிட்டர் தான் பார்ப்பாரு. ஸோ அதனால ஒரு எடிட்டர் வந்து எடிட் பண்ணி வைக்கிறேன், அவனை தலைமையிலே வைக்கணும். ஸோ நீங்களும் பார்க்காதீங்க, அது வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து திங் வந்து ட்ரைன் பண்ணிடும். ஸோ வந்து சொல்கிறேன் அண்ணா, அப்புறமா சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ண அதை பற்றி நான் அப்புறமா வீடியோ போடுறேன், இதை பற்றி பேச வருவோம். ஸோ இது மாதிரி வந்து தலைவர் ஒரு கைஜு தலைவராக இருப்பார், லைக் வந்து ஜெராயா மாதிரியே வச்சுப்போமே. ஆனால் ஜெராயா வந்து புக் எழுதுவார், தலைவர் வந்து படமே பார்க்குறாரு ஃபோனில் டிவியில் சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஃபன்னும் இருக்குது, தங்கச்சி அண்ணன் பாசமும் இருக்குது. நிறைய பேர் ப்ரோ தங்கச்சியே இல்லை ப்ரோ அப்படின்னா தனியாக பார்க்கலாம் ப்ரோ, தங்கச்சி இருக்கா ப்ரோ அப்படின்னு தனியாக பார்க்கலாம் ப்ரோ, எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ அப்படின்னா கூட தனியாக பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் 2-3 கற்றுக்கலாம். ஓகேவா? அதுக்கு ப்ரோ எப்படி ப்ரோ படம் பார்க்க சொல்லி கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேள்வி கேட்டால் காது மேலே வைப்பேன், அதெல்லாம் கற்றுக்காது கூடாது. ஓகேவா? எனிவே இதுதான்டா. ஸோ இப்படி தான் அனிமே இருக்க போகுது, நல்ல ஒரு ஃபன்னான அனிமே, காமெடியான அனிமே. நிறைய பேர் வந்து இந்த ரீச்சோட மாதிரி அனிமெலாம் பார்த்து என்னடா வாழ்க்கையே மோகம், என்னடா வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு சேட்னஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி அனிமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிரிப்பலையில் வந்து உங்களோட வாழ்க்கையில் அடுத்த. ஸோ அதனால வந்து இந்த அனிமே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு காமெடியான ஒரு நல்ல அனிமே, ஃபன்னான ஒரு அனிமே. ஏன் ஒரு எபிசோட பார்த்தேன்னா 2வது எபிசோட பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இடத்தெல்லாம் போயிட்டு இருக்கேன்டா. ஸோ கன்ஃபார்மாக நான் பார்ப்பேன். ஸோ மேபி வந்து இந்த வீடியோ நல்லா போச்சு, 2K 3K மேலே எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தா மேபி இந்த வீடியோ நீங்கள் அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 நான் சொல்கிறேன். ஒரு 50 லைக் வேணாம், ஒரு 10 லைக் 15 லைக் பண்ணி வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு பார்த்தா நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 போகிறேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே இதுதான் கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் வாரம் தான் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவானுங்க, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸாகவே பாருங்க ப்ரோ. நெட்ஃப்ளிக்ஸ் பிரீமியம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி நான் நான் விரும்பலை, நான் பேசணும்னா என்ன போட்டு அடிப்பீங்க. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறவங்க கன்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸாகவே பாருங்க. ஸோ அதே மாதிரி ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டார் ஏகப்பட்ட அனிமேவும் இருக்குது, மயூர் கடமை தமிழ்லேயே இருக்குது. ஸோ அங்கேயே போய் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனிவே அனிமே பார்த்துட்டு அனிமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்கடா. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன், சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?